கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத தியான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் வேதத்தை நாம் தியானிக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்திலேயும் வேதத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் இரட்சகரே, இந்த மாலை நேரத்தில் நீர் எழுதி கொடுத்த வேதத்தை தியானிக்க சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்கிறேன். ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாலைகளிலேயும் தொடர்ச்சியாக எபிரேயர் நிருபத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் எபிரேயர் நிருபம் முடிந்த பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நம்முடைய தியானத்தை தொடரலாம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். காலத்தின் தோற்றத்தை கருத்தை கொண்டு கடைசி நாட்களில் நாம் வந்துவிட்டோம். நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மையான சத்தியங்களை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த வேதாமக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. கேளுங்கள், பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் பல விதங்களிலே அறிந்திருப்போம். காரணம், இந்த அதிகாரத்தில் இருந்து பேசப்படாத பிரசங்கங்கள் இருந்திருக்காது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்றாலே விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் அதிகமான பேருடைய பெயர்கள் இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய விசுவாச வாழ்க்கையை குறித்தும் விசுவாசத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்தும் இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே என்பவர்களை குறித்தும் தொடர்ந்து ராகாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விவரமாய் பேசும்படி அவர் சொல்லும் பொழுது ஆக்கியோன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், தீர்க்கதரிசிகள் என்பவர்களை குறித்தெல்லாம் சொல்லுகிறார். இப்படி அதிகமானவருடைய பெயர்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தாலும் இந்த அதிகாரத்தில் முக்கியமான 2 வசனங்களை கோடிட்டு காண்பித்து நாம் இன்றைக்கு தியானத்தை துவங்கலாம். முதலாவதாக இந்த அதிகாரத்தினுடைய 2வது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 2வது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதனுடைய 39வது வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இந்த 2 வசனத்திலே நற்சாட்சி பெற்றார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் வாசிக்க முடியும். விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்ற நம்முடைய முன்னோர்கள். அப்படியானால் இந்த வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய முன்னோர்களை குறித்து தேவன் சாட்சி கொடுத்த காரணம் அவர்கள் விசுவாசம். அவர்கள் விசுவாசத்தை மையமாய் கொண்டுதான் தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்க வேண்டுமானால் அது நம்முடைய விசுவாசத்தை குறித்தாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம், ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் கிடக்கிறார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனத்திற்காக இயேசுவினிடத்தில் 100க்கு அதிபதி வருகிறான்.
இயேசு அவனை வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். இயேசு ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லுகிறார். அங்கேயும் அவனுடைய விசுவாசத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், பேதுருவை குறித்து தேவன் ஒரு வார்த்தை பதிவு பண்ணுகிறார். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு காரியம். நாம் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் செய்கிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம். ஆகவே விசுவாசம் என்பது பிரதானமாய் காணப்படுகிறது. சரி, இந்த விசுவாசம் எப்படி வரும் நமக்குள்ளே? விசுவாசத்தை நமக்குள்ளே வர வைப்பது எப்படி? இதற்கு பரிசுத்த வேதம் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை ரோமர் 10 அதனுடைய 9-10 வசனம். நீதி உண்டாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கிறது. அந்த விசுவாசம் தேவனிடத்தில் நம்மை விசுவாசிக்க வைத்து விடுகிறது. ஆகவே விசுவாசம் நமக்குள்ளே வருவதற்கு முக்கிய காரணம், வேதத்தை நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். வேதத்தை நாம் அதிகமாய் கேட்கும் பொழுதுதான் நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஏன் ஆண்டவர் தாம் செய்த அற்புதங்களை எல்லாம் வேத புத்தகத்தில் எழுதினார் என்றால், அதை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் வரும் என்பதற்காகத்தான் அவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். செங்கடல் பிரிந்தது, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இதையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்காம, ஆம், இதையெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். குருடனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, சப்பானி நடக்கிறான், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், ஊமையன் பேசுகிறான், செவிடன் கேட்கிறான், துமர்வாதக்காரன் நடக்கிறான், 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாளில் உயிரோடு எழும்புகிறார். இது எல்லாவற்றையும் நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எழுதினாரே தவிர, இதை நாம் வாசிப்பதற்காக மாத்திரம் எழுதவில்லை. வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை விசுவாசத்தோடு வாசியுங்கள். இதையெல்லாம் செய்த கர்த்தர் என் வாழ்க்கையிலையும் இவைகளையும், என் தேவைகளையும், எனக்கு தேவேண்டியவைகளை அவரால் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு வாசிப்பீர்களானால் உங்களை குறித்தும் தேவன் நல்ல சாட்சியை கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்படியானால் நம்முடைய முன்னோர்கள் தேவனால் சாட்சி பெற்றதற்கு காரணம் அவர்கள் விசுவாசமே. நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். சரி, இந்த வேத புத்தகத்தில் எல்லா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமாக ஆபிரகாமை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க உதவி செய்வார்கள். நம்ம எல்லாம் கேட்ட வசனங்கள் தான் திரும்ப கேட்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற ஒரு பதத்தை நமக்கு இந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் யார்? விசுவாசிகளின் தகப்பன். அப்படியானால் விசுவாசிக்காதவங்களுக்கு ஆபிரகாம் தகப்பனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவனிடத்தில் அவிசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்தது. அதைத்தான் கர்த்தர் பெரிதுபடுத்தி பேசியிருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமெனா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், நான் ஆபிரகாமுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். சரி, ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நாம் இருந்தால் ஆபிரகாமினிடத்தில் என்ன விசுவாசம் இருந்தது?
ஆபிரகாமில் காணப்பட்ட விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேனானால், ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். அதை உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து போக சொல்லும் பொழுது, அதனுடைய 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை அழைச்சி போன்னு சொல்லிட்டாரு, எந்த இடம் தெரியாமல் தான் புறப்பட்டு போனான். அந்த இடம் எப்படி இருக்கும், அங்கே யார் இருப்பா, அங்கே தண்ணி இருக்குமா, மனுஷர் இருப்பாங்களா, என் தேவை சந்திக்கப்படுமா, நான் அங்கே வாழ முடியுமா, எனக்கு வீடு இருக்குதா, என்னுடைய ஆடு மாடுகள் தங்க முடியுமா, இதெல்லாம் ஒன்றுமே யோசிக்கலை. கர்த்தர் சொல்லிட்டாரு, புறப்பட்டு போயிட்டான். அதுதான் விசுவாசம். என்ன விசுவாசம்? கர்த்தர் என்னை போக சொல்கிற இடத்திலே என் தேவைகள் எல்லாம் தேவனால் சந்திக்க முடியும் என்று தான் புறப்பட்டு போனான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் எப்படி இயேசுவை நம்பி புறப்பட்டீர்கள்? இந்த இயேசுவை நம்பி வந்தால் என் தேவைகளை, என் காரியத்தை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லித்தானே நம்பி வந்திருப்பீர்கள், விசுவாசித்து வந்திருப்பீர்கள். அப்படியானால் இன்றைக்கு ஏன் நமக்குள்ளே தடுமாற்றம் வருகிறது? நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் வரும் பொழுது நாம் நடுங்கு திகைக்கிறோம் அல்லவா, கலங்குகிறோம் அல்லவா? இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என் தேவை சந்திக்கப்படுமா, நான் கைவிடப்பட்டுருவேனா, எப்படி என் வாழ்க்கை போகுது, எப்படி என் பிள்ளைகள் எதிர்காலம் இருக்க போகிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது, எத்தனை குழப்பங்கள். ஆபிரகாமை கேட்டு பாருங்கள், சொல்லுமா, எனக்கு போகிற இடம் தெரியாது, ஆனால் விசுவாசத்தை அவன் புறப்பட்டு போனான். அப்போ ஒன்று, நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் யோசிக்க மாட்டோம். விசுவாசம் மட்டும் நம்மகிட்ட இருக்கும். ஆபிரகாம்கிட்ட விசுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு, புறப்பட்டு போயிட்டான். சரி, ஆபிரகாம் கூட போன அவன் சாராள், ஆபிரகாம் கூடவே போயிட்டு இருந்தா பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எங்கே போகிறீங்க? நமக்கு அங்கே போனால் நம்ம வாழ முடியுமா? நம்ம போகிற இடத்துல நமக்கு தேவையெல்லாம் இருக்குமா? கொஞ்சம் கூட ஆபிரகாம் என்ன செய்யலை, யோசிக்கலை. தன் மனைவி, தன்னுடைய ஆடு மாடுகள், தனக்கு இருந்த வேலைக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் ஆபிரகாம் நடத்தி செல்லணுமே, தேவைகள் சந்திக்கப்படணுமே. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் போன பாதை நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? முழுதும் வனாந்திரம் தான். ஆனால் அவனுடைய விசுவாசம் என்ன? இந்த வனாந்திரத்திலேயும் தேவன் என் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் அவனுடைய விசுவாசம். சரி, இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஒரு இடத்துக்கு போக சொல்கிறார். அவனுடைய விசுவாசத்தினால் புறப்பட்டு போய்விட்டார். போகும்போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? குழந்தை இல்லையே. ஆண்டவரிடத்தில் அவன் குழந்தை இல்லையேன்னு கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? நீ வெளியே வந்து வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் என்ன எண்ணு, பூமியின் மணலை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? கர்த்தரையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். ஆபிரகாம் ஆண்டவர் மேலே வச்சிருந்த விசுவாசம் என்ன? கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாக அது எனக்கு என்ன செய்யும், கிடைக்கும்னு சொல்லி விசுவாசித்தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் வாழ்க்கையில் விசுவாச தடுமாற்றம் வந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பாய் வந்தது. விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் இந்த தடுமாற்றம் வரத்தான் செய்யும். அதை நான் பூரணப்படுத்தும்படியாக இதை முடிக்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்த விசுவாச தடுமாற்றம் என்ன? கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் உங்களுக்கு குழந்தை தருவேன் என்று சொல்லிவிட்டார். குழந்தை தருவேன் என்று சொன்ன தேவன் அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறவன் திடீரென்று அவனுடைய விசுவாசம் தடுமாறுகிறது. என்ன தடுமாறுகிறது? குழந்தை இல்லை, குழந்தை ஆண்டவர் தந்த பாடும் இல்லை, வயதாகி கொண்டே இருக்கிறது. திடீரென்று சாராள் சொல்லுகிறாள், என்னுடைய வேலைக்காரியை உமக்கு மனைவியாய் தருகிறேன், அவளாலே என் வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னவுடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆகாரை திருமணம் செய்து கொள்கிறான். ஆகாருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்து விட்டது. இங்கே தான் விசுவாச தடுமாற்றம் வருது. என்ன தடுமாற்றம்? கர்த்தர் சாராள் இருக்கும் பொழுது அல்லவா அவனுக்கு குழந்தை தருவேன் என்று சொன்னார். நீ இன்னொரு திருமணம் செய்து கொள், அப்பொழுது உனக்கு குழந்தை தருவேன் என்று சொல்லவில்லையே.
குழந்தை இல்லாததினாலே இன்றைக்கு எத்தனை பேர் மறுமணம் செய்து கொள்ளுகிறார்கள் தெரியுமா? அது எத்தனை விதை ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. நான் ஒரு காரியம் சொல்லுவேன், தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரானால் அதற்கு நாம் மாற்று வழியை கண்டுபிடிக்கக்கூடாது. சொன்னது அவர் தானே, சொல்லும்போது சாராள் கூட இருந்தாள்ல, அப்படியானால் சாராளை கூட வச்சு தானே ஆண்டவர் குழந்தை தருவேன்னு சொன்னார். இப்போ குழந்தை தருகிறார் தான் எப்படி தந்திருக்கணும்? சாராள் இடத்தில் தானே ஒரு குழந்தையை கொடுத்துருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாமே சாராள் இருக்கட்டும், நீ இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள், அவளாலே உனக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கணும். தேவன் அப்படி சொல்லலையே. தேவன் சொல்லுவது ஆபிரகாமிடத்தில்தான், சாராளிடத்தில் தான் உனக்கு குழந்தை வரும், இதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை விசுவாசிக்க முடியாதபடி அவனுக்குள்ளே ஒரு விசுவாச தடுமாற்றம் வந்தது. நம்ம வாழ்க்கையில் விசுவாச தடுமாற்றம் வரும். அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அவன் வாழ்க்கையில் வந்ததற்காக என் வாழ்க்கையில் விசுவாச தடுமாற்றம் வர வேண்டும் என்பது நியாயம் அல்ல, கட்டளையும் அல்ல. அவர்கள் வாழ்க்கையில், ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்ததை நமக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீயும் விசுவாச தடுமாற்றத்தை சந்திக்காதே, பூரணமாக என்னை விசுவாசி, பூரணமாக என்னை நம்ப கற்றுக்கொள் என்பதான் கர்த்தருடைய வார்த்தை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோம்? எந்த காரியத்திற்கும் மாற்று வழியை நாம் தேடாதிருந்தாலே நம்முடைய விசுவாசம் உறுதியாய் நிற்கும். சரி, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அவன் விசுவாச தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த தடுமாற்றத்திலேயே அவன் நிலைத்து விடவில்லை. தேவன் இந்த விசுவாசத்தை வைத்து ஆபிரகாமை சோதிக்க ஆரம்பித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், யாக்கோபு நிருபத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாமை சோதித்தாரே. யாக்கோபு சொன்ன வசனத்துக்கும் இதுக்கு நமக்கு யோசித்து பாருங்க. சோதிக்க மாட்டார்னு சொல்றாரு. சோதிக்கப்படுகிறவன் அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்படி நான் ஆபிரகாமை கர்த்தர் ஏன் சோதித்தார்? ஆண்டவர் வம்புக்கு இழுத்தார் அவனை? ஆபிரகாம் போய் ஏதாவது வம்பில் விழுந்தானா? இல்லையே. தேவன் ஆபிரகாமை சோதிக்கிற சில நேரத்தில் நமக்குள்ளே தேவனே சில சோதனைகளை அனுமதிக்கலாம். எதற்காக? அவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கும் நம்மை சரியாக அவர் அறிந்து வெளிப்படுத்தப்படுவதற்கும் சோதிக்கலாம். ஆபிரகாமின் சோதனையை பாருங்க. வயதான காலத்தில் பிறந்த ஈசாக்கை குறித்து தேவன் சொல்லும்போது, உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை எனக்காக தகன பலியாக இடு என்று சொல்கிறார். ஆபிரகாமுடைய வயதை கணக்கு வைத்தால் தூர பிரயாணம் போக முடியாத வயது. ஆயிலும் ஆபிரகாம் தன் மகனாய் ஈசாக்கை அழைத்து கொண்டு புறப்பட்டு போகிறான். அவன் விசுவாசத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவனை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்ல காரணம் என்ன? புறப்பட்டு போகிறான். 3வது நாளிலே தேவன் சொன்ன தேசத்துக்கு வருகிறான். இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவன் ஈசாக்கை பலி செலுத்த சொன்ன இடம் எது என்று கேட்டால் இன்றைக்கும் அநேகர் சொல்லுவீர்கள் மோரியா மலை என்று சொல்லுவீர்கள். ஆனால் தேவன் மோரியா மலை என்று சொல்லவில்லை. மோரியா தேசத்துக்கு புறப்பட்டு போய் நான் காண்பிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகலபடியாயிடு. மோரியா தேசத்தில் உள்ளதான ஒரு மலையிலே தான். அந்த மலை பிற்பாடு அது அர்வனாவின் களம் என்று அழைக்கப்படுகிறது. மோரியா மலையும் என்று பின்னாலே அழைக்கப்படுகிறது. சாலமோன் காலத்திலே அந்த மலையில் தான் தேவாலயம் கட்டப்பட்டது. கவனியுங்கள், ஒரு தேவாலயம் கட்டுவதற்கு தேவன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எது, சாலமோன் ஆலயம் கட்டின காலம் எது, இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒரு தேவாலயத்தை தேவன் கட்டுவதற்கு ஆரம்பத்திலேயே அந்த இடத்தை பலிகளினாலே சுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு தேவாலயம் கட்டப்படுகிற இடங்களை கவனிங்கள். ஆலயத்துக்கு இடம் வாங்குங்கள், நல்லதுதான். ஆலயத்துக்கு இடம் வாங்கும் பொழுது அந்த இடம்
பட்டா நிலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் புறம்போக்கு நிலத்தில் தேவாலயத்தை கட்டிவிட்டு தேவாலயத்தை இடிக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள். தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கவனிச்சிங்கன்னா அந்த இடத்தை பலி செலுத்தி தான் அந்த இடத்தை முன்குறிக்கிறார். பிற்பாடு அந்த நிலம் தாவீதால் விலைக்கிரயமாய் வாங்கப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கி எருசலேம் தேவாலயத்துக்கு எவ்வளவு போராட்டங்கள் பாருங்கள். அந்த இடத்துல மசூதி இருக்கிறது என்று போராடுகிறார்கள். ஆகிலும் அது தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம். அதில் நிச்சயமாக எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். சரி, இப்போ இந்த தேவாலயத்தை கட்டுகிற இடத்திற்கு தான் தேவன் பலி செலுத்த திட்டமிடுகிறார். அங்கே ஆபிரகாமை சோதிக்கிறார். இங்கே ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு வந்த பிறப்பு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு தேவன் காண்பித்த அந்த மலைக்கு அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறான். போகும்போது வேலைக்காரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்கிறான். இதுதான் விசுவாசத்தின் உச்சகட்டம். பலி செலுத்த போகிறது யாரை? ஈசாக்கை. ஆனால் அவனுடைய வார்த்தை என்ன? நானும் ஈசாக்கும் போய் கர்த்தரை தொழுதுகிட்டு திரும்ப வருவோன்னு சொல்கிறான். எப்படி வரும்? அவனுடைய விசுவாசம் என்ன? பலி செலுத்த போகிறதே ஈசாக்கை தான். ஆனால் அவனுடைய பதில் எப்படி இருக்கு பாருங்க, திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறான். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? ஒருவேளை நான் என் மகனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தினாலும் தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பலியின் சாம்பலிலிருந்து என்னுடைய மகனாகி ஈசாக்கை திரும்ப தர அவரால் முடியும் என்று அவன் விசுவாசித்தான். இது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஈசாக்க தருவேன் என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு சாராளுடைய கர்ப்பத்தில் உருவாகவே இல்லை. அவன் கருகுட இல்லை. ஏனென்றால் ஸ்திரீகளின் வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்கிறார். அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்க சொல்கிறார். ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து ஈசாக்கை ஜனிப்பிக்க பண்ணினாரானால் ஈசாக்கு பலியிடப்பட்டு சாம்பலாய் போன பின்பு ஒன்றுமே இல்லாத நிலையிலையும் ஈசாக்கை தேவனால் தர முடியும் என்று அவன் விசுவாசித்தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒன்றுமே இல்லை, இருக்கிறத வச்சு தேவன் தருகிறார் என்பது ஒரு கொஞ்சம் விசுவாசம் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் தருகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? 5 அப்போ 2 மீன் இருந்துச்சு, 5000 பேரை போஷிச்சார். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, பஞ்ச காலம் தீர்ந்த வரைக்கும் சாப்பிட்டாங்க. அது இருந்துச்சு, ஆசீர்வதிச்சார். ஒன்றுமே இல்லை, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வாய்க்காலில் தண்ணீர் நிரம்புன்னு சொன்னார். விசுவாசித்தாங்கல்ல. அப்படியானால் இந்த மாலை நேரத்தில் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்லுவேன், நம்முடைய விசுவாசத்தினால்தான் நாம் நற்சாட்சி பெற முடியும். நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வைக்கிறது நம்முடைய விசுவாசம்தான். அப்படி இருந்தும் ஆபிரகாம் கிரியைகளினாலே அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கிரியை செய்தான். விசுவாசம் என்பது அவன் வாயில் சொல்லிகிட்டே இருக்கல, அவன் கிரியை செய்தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஆபிரகாமை குறித்து அவன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. கொரிந்திற்கு எழுதின நிருபத்தில் ஆபிரகாமை குறித்து அவன் சொல்லுகிறதான ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கொரிந்தியர் அல்ல, ரோமன் நிருபத்தில். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன். ரோமன் நிருபத்தில் ஆபிரகாமுடைய அந்த விசுவாச வாழ்க்கை மிக ஆச்சரியமாக இருக்கும். மிக ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாம்
2ஆம் வசனம், கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆபிரகாம் கிரியை செய்து அவன் விசுவாசியாய் மாறவில்லை. ஒரு கிரியையுமே இல்லை, அவன் விசுவாசித்தான். தேவனுக்கு அவன் பலி செலுத்த போகிறதுனால அவன் விசுவாசமாக மாறல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போகிறான் பாருங்க, அங்கேயே அவனுக்கு விசுவாசத்தினுடைய காரியம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நான் சொல்லுவேன், என்கிட்ட விசுவாசம் துவங்குகிற காரியமும் தேவை, ஆனால் அதே விசுவாசிக்கிற இடத்துல கிரியை வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். 2 பதமும் நமக்கு தேவை. நாம் விசுவாசிக்க வேண்டும், கிரியை செய்வதற்கு முன்பதாக கர்த்தரை விசுவாசிக்கணும். அதுக்கு பிறகு நாம் விசுவாசத்தை கிரியையில் என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்ம வாழ்க்கையில் இந்த மாலை நேரத்தில் ஒரு காரியத்தை சிந்திக்கலாம். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அவன் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து ஈசாக்க பலிபீடத்தில் கடத்தி கத்தியை எடுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தார். அவன் கத்தியை வெட்டுனர் சொல்ல கத்தி எடுக்கும்போது சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொன்னார். பாருங்க, ஆபிரகாமுடைய ஒரு விசுவாசத்தை நான் ஒன்று சொல்லுவேன். வேலைக்காரன்ட்ட சொல்லிட்டா நாங்கள் போயிட்டு திரும்ப வருவோன்னு சொன்னான். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறான். என் தகப்பனே என்று சொன்னால், என் மகனே இதோ என்று சொன்ன உடனே, பலி செலுத்த போகிறோம், விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது. அவன் கேட்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? நல்ல கேள்வி பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். தேவனுக்கு பலி செலுத்த வருகிற நாம், தேவனுக்கு நாம் எப்படி பலி செலுத்த வருவோம்? ஆராதனைக்கு வருகிறது, தேவனுக்கு பலி செலுத்த வருகிறோம். பலி செலுத்த வருகிற நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் சொல்லுகிறேன். பலி செலுத்த வரும்போது விறகு வேணும், நெருப்பு வேணும், கத்தி வேணும், பலி மிருகமும் வேணும். 4 இல்லாமல் பலி செலுத்த வரக்கூடாது. இது ஈசாக்கினுடைய வார்த்தை. இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார்கள், பலி செலுத்த வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? விறகும் கிடையாது, நெருப்பும் கிடையாது, கத்தியும் கிடையாது, பலி மிருகமும் கிடையாது. ஆனால் வந்துட்டாங்க ஆலயத்துக்கு. ஆலயத்தில் வந்தால் அவங்க பலி செலுத்துவாங்களா? செலுத்த மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. பலி செலுத்துகிறவர்களை பார்த்துவிட்டு, பலி நன்றாக இருந்தது, நன்றாய் பலி செலுத்தினார்கள், இல்லை சரியாக பலி செலுத்தலை, எதையாவது ஒரு குறை சொல்லிட்டு அல்லது நிறைய சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க பலி செலுத்தியிருக்க மாட்டாங்க. இந்த மாலை வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆலயத்திற்கு தேவனை தொழுது கொள்ள, தேவனை துதிக்க, ஆராதிக்க வரும் பொழுது உங்களிடத்தில் இந்த 4 காரியம் இருக்கிறதா என்று பரிசோதித்து விட்டு வாருங்கள். முதல்ல பலி மிருகம் இருக்கணும். நீங்கள் எதை செலுத்த போகிறீங்க, என்ன பலி செலுத்த போகிறீங்க அப்படிங்கிற பலி உங்ககிட்ட இருக்கணும். துதி பலியா, நன்றி பலியா, ஆராதனை பலியா, ஸ்தோத்திர பலியா, இல்லை உங்களையே நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறீங்களா? எந்த பலியை செலுத்த போகிறீங்க, அந்த பலி உங்ககிட்ட இருக்குதான்னு முதல்ல யோசிங்க. 2வது, இந்த பலி செலுத்தப்படுகிற இடத்திலே விறகு தேவை. பலி எப்படி செலுத்த முடியும்? வசனத்தை கொண்டு தான் செலுத்த முடியுமே. வசனமாகிய விறகு தேவை, நெருப்பாகிய பரிசுத்த ஆவியானவர் தேவை. கத்தி எதுக்கு பாஸ்டர்? கத்தினா என்ன? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தானே. இதெல்லாம் கொண்டு வந்து நான் என் பலியை செலுத்தும் போது தான் அந்த பலியை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஈசாக்கு கேட்குறான், அப்பாட்ட, எப்பா ஆராதிக்க போகிறோமே, இன்றைக்கி ஆராதனைக்கு கிளம்புகிற பிள்ளைகள் தகப்பனை பார்த்து இப்படி கேட்குறீங்களா? ஆராதனைக்கு தானே போகிறோம், கையில் பைபிள் இருக்குதா, பாட்டு புஸ்தகம் இருக்குதா, உங்கள் வாயில் துதி இருக்குதா, இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தான் போகிறீங்களா, இதெல்லாம் எடுத்துட்டிங்களான்னு எத்தனை பிள்ளைகள் கேட்குறாங்க. ஈசாக்கு கேட்டான்.
தகப்பனை பார்த்து இதெல்லாம் இருக்குதாப்பான்னு கேட்டான். ஆபிரகாமுடைய பதிலை பாருங்கள். நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஸ்தோத்திரம் விறகு இருக்குது. பலிக்கான மிருகத்தை கேட்கும்போது சொல்கிறான், கர்த்தர் தமக்கானவதை கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பலி செலுத்த போகிறது ஈசாக்குத்தான். ஆனால் பலி மிருகத்தை கேட்கும்போது சொல்கிறான், ஆட்டுக்குட்டியை கடாவை கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன விசுவாசம் பாருங்கள். அவன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினாரா? ஆமென் என்று சொல்லுவேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டாரா? கர்த்தர் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டாம்னு சொல்லி தடுத்த உடனே கண்களை ஏறிட்டு பார்க்கிறான். முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறது. ஏன் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு முன்பதாக அந்த ஆட்டுக்கடா தென்படவில்லையா? ஆபிரகாம் அதை பார்க்கவில்லையா? தேவன் ஆபிரகாம் கண்களுக்கு அதுக்கு மறைத்து விட்டாரா? ஒருவேளை தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பான்? அந்த கடாவை பிடித்து பலிபீடத்தில் வைத்திருப்பானே. கர்த்தரை மறைத்தான் என்று சொல்லுவேன். அவனுடைய முழு கவனம் எதிராக இருந்தது, ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும், கடாவை அல்ல, ஆட்டுக்கடாவை அல்ல. ஈசாக்கு தான் பலிமிருகம் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனால் அவன் கண் வேறு எங்கேயும் எதையும் தேடலை. ஆனால் ஈசாக்கு விடுதலையாக்கப்பட்ட பின்பு பலிமிருகத்தை தேடுகிறான். ஆலயத்துக்கு வந்துட்டனே, பலி செலுத்துறதுக்கு எனக்கு ஏதாவது வேணுமே தேடி பார்க்குறான். கர்த்தர் அவனுக்கான பலிமிருகத்தை அங்கே வைத்திருந்தார். அவன் பலி செலுத்திவிட்டு ஈசாக்கோடு கூட திரும்ப வருகிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில் உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உங்களிடத்தில் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? நீங்கள் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற வேண்டுமானால் விசுவாசத்தின் வழியாகத்தான். உங்கள் விசுவாசத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். பாருங்கள், இப்படியெல்லாம் விசுவாசத்தில் இருந்தவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க. அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க பெற்றுக்கொள்ளலை. நமக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்மிடத்தில் விசுவாசமும் இருக்க வேண்டும், நம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையப் போகிறோம் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். நிச்சயமாய் தேவன் நமக்கு தரப்போகிறார். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? இந்த வருஷம் கிடைச்ச வாக்குத்தத்தத்தை நான் சொல்லலை. நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதை நீங்கள் அடைய வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டுறாங்க, ஆனால் அதை அடையாமல் இழந்து போயிருந்தாங்க. நித்திய ஜீவன் என்று ஓடினவர்கள் பாதியில் இயேசுவை மறுதலித்து நித்திய நரகத்துக்கு போய்விடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லி கொண்டிருக்கிறோம், கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனை தருவார், அதற்காகத்தான் திருவிருந்து எடுக்கிறேன், அதற்காகத்தான் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். நல்லது, ஆனால் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நித்திய நரகத்திற்கு போயிடவிடக்கூடாது. நித்திய நரகம் என்பது என்ன தெரியுமா? சதா காலங்களிலும் அக்கினியும் கந்தகமும் அழுகையும் கூக்கரும் நிறைந்த இடம். அது அந்த இடத்துக்கு போவதுக்கு தேவன் நம்ம அழைக்கலை. என்றென்றைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் மன ஆறுதலும் நிறைந்த ஒரு இடத்துக்கு போக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நித்திய ஜீவனை அடைவதற்கு விசுவாசத்தோடு வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். ஆபிரகாமை பார்க்கிலும் பூரணராகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை நேரத்திலேயும் விசுவாசத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற எங்களுக்கு எல்லாம் கூடும் அல்லவா? விசுவாசிக்க உதவி செய்யுங்க. வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அவர்கள் விசுவாசத்தை தூண்டிவிடுகிறதா இருக்கட்டும். இந்த தியானங்கள் ஏதாவது குறை இருக்குமானால் எங்களையும் மன்னித்து உம்முடைய விசுவாசத்தின் பூரணத்துக்கு எங்களை கொண்டு செல்வீராக. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேத தியான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.